நீங்கள் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 18ஆம் தேதி எனக்கு தேதி நினைவில்லை. அன்னைக்கு அதே மாதிரி மக்கள் அங்கே போய் நிற்கிறாங்க. கோவிலில் வழக்கமாக தினசரி பக்தர்கள் வருவாங்க. அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. திருவிழா காலம், நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. வரிசையில் நிற்கிறாங்க. தர்ம தரிசனத்தில் போகிறாங்க. அவங்கள வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க, இப்படி எல்லாரும், பெண்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு போய் வரிசையில் பல மணி நேரம் காத்துட்ருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, காற்று வசதி இல்லை, குழந்தைகள் அழுது பால் இல்லை. இந்த மாதிரி பலவேறு விஷயங்களுக்காக அவங்க எல்லாரையும் அங்கே போகக்கூடிய அதிகாரிகள்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு வசதியும் இல்லை, காற்று இல்லைங்க, எங்களை வெளியே விட்டால் கூட நாங்கள் திரும்ப போயிடுவோம், பெண்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் யார் அந்த பக்கம் போகிறாங்கன்னா, மாவட்ட கலெக்டர், மாவட்ட கண்காணிப்பாளர் 2 பேரும் அந்த பக்கம், காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேரையும் போகிறாங்க. 2 பேரையும் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், அந்த கூண்டில் அடைக்கப்பட்ட பக்தர்கள் கத்துறாங்க. 2 பேரும் மக்கள் பணியாளர்கள், மாவட்டத்தினுடைய ஹெட்டு. ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பேர், மாவட்ட கலெக்டரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் யாருன்னா மக்கள் பணியாளர்கள். நாம் சொல்கிறத மக்கள் எஜமானர்கள், அவங்கள சொல்கிறத செய்ய வேண்டிய ஆட்கள். ஆனால் 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு, என்ன நடந்தாலும் சரி நான் போய் அமைச்சரை வரவேற்கிறதுக்காக போகிறேன்னு, சேகர்பாபு அமைச்சர் வராரு, அவரை வரவேற்கிறதுக்காக போகிறார். இறங்கின உடனே இவர் என்ன பேசுகிறாரு சேகர்பாபு, அதெல்லாம் வீடியோவில் சமூக வலைதளங்களில் வந்தது. வந்த உடனே திருப்பதியில் போய் 24 மணி நேரம் நிற்பான், இங்கே நிற்க மாட்டானா, கத்துறான் அப்படின்னு சொல்லி. யாரை? பக்தர்கள். இதுன்னு எல்லாம் இவருடைய நினைப்பு என்னன்னா, எல்லாரும் வீட்டு வேலைக்காரங்க. இவர் தான் அந்த கோவிலுக்கு எஜமா. இவர் அமைச்சர் மட்டும்தான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு இவர் அமைச்சர். இவர் என்ன நினைப்புன்னு சொன்னால், நான் தான் நிரந்தரமான இந்த கோவில்களுக்கெல்லாம் முதலாளி மாதிரி நினச்சிக்கிட்டு, அவன் ஏன் கத்துறான், அவன் இப்படியெல்லாம் ஒரு மரியாதை குறைவாக திமிருத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறார்.